அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு சந்திப்பில் கலந்து கொள்கிறோம். அவருக்கு மிகவும் அறிமுகமான பேராசிரியர் வர்ணஜீவன் கூல் அவர்கள் பொதுவெளியில தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக வைப்பதிலும் விவாதங்களை எதிர்கொள்வதிலும் என்றைக்கும் தயங்காதவர். எந்த காரணத்துக்காகவும் தன்னுடைய கருத்துக்களை ஒளிவு மறைவாக வெளியிடுபவர் அல்ல. அவரோடு இன்று உள்ள யாழ்ப்பாணம் மற்றும் இலங்கை அரசியல் நிலை தொடர்பாக பேச இருக்கின்றோம். வணக்கம் பேராசிரியர் கூல் அவர்கள். இப்ப இன்றைக்கு நான் முக்கியமா கதைக்கணும் நினைச்ச விஷயம் என்னென்றால், தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தாக்கம் பலர் மத்தியிலும் வைக்கப்படுகிறது. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் தேசியத்தை நிறுவலாம் என்று இவர்கள் கருதுகிறார். இது சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? சிக்கலான கேள்வி. நிச்சயமா சொல்றதுக்கு இடமில்லை. ஒரு விதத்துல நாங்கள் ஒரு புது வேட்பாளரை போட்டால் தமிழ் ஓட்டெல்லாம் அவருக்கு போகும். அவருக்கு போட மெட்ட பக்கத்துல மூன்று பேர் இருக்கணும். அவையெல்லாம் இப்ப எங்களுக்கு சாதகமானது என்ன பொறுத்த இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பிரேமதாச எல்லாட்டிக்கு திசாநாயக்க தான். ரணில் எங்களுக்கு பல வருஷங்களாக தாரன்னு சொல்லி ஏமாத்தி கொண்டே இருக்கிறார். அதுல 51% வர்றது அந்த 2 பேருக்கும் இல்லாம போயிடும். கிடையாது. 50% மேலாக வாக்குகள் எடுக்க வேண்டும் ஜனாதிபதியாக வாரவர். அப்ப இந்த பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தினால் அந்த 50% அவர்களுக்கு வராம போகும். ஆனா இந்த தமிழ் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, தாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற போது அந்த 2வது 3வது விருப்பு வாக்கை ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு போட சொல்லி கேட்க இருக்கிறதாக சொல்கின்றார்கள். இப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நீங்கள் குறிப்பிட்ட இருவரையோ அல்லது ரணிலையோ காட்டலாம், இவருக்கு அளிக்க சொல்லி. அதான் நான் சொன்ன அந்த 2வது ஒரு விதம் நான் சொன்ன மாதிரி அந்த 50% பெறாமல் போகலாம். அந்த 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகளை கணவருக்கு அதை பற்றி தெரியாது. கணவர் நினைச்சு கொண்டிருக்கணும் ஒரு வாக்கு தான் இருக்கு. இல்ல படிச்சால் தான் என்ன சொன்னார், அது 2ஆம் இந்த விருப்பு வாக்குகள் எல்லாம் பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல இல்லோ அந்த விருப்பு வாக்குகள் எங்கட கட்சிக்குள்ளுக்கு போடுற விருப்பு வாக்குகள். இது கட்சிக்கு அப்பால். இது சம்பந்தமான அறிவு வேட்பாளர்களிடம் இல்ல. பொது வேட்பாளரை போடுறதால என்ன பிரயோசனம் இருக்கு முன்வைக்கின? ஒரே ஒரு பிரயோசனம் என்னன்னா, அந்த டேக்கிங் ஃபார் கிராண்டட் சொல்றது. எங்களை தமிழற்ற வாக்க அவையில் தங்களுக்கு தான் வரும்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதை இல்லாமல் பண்ணணும். அப்ப அதால எங்களுக்காக வேண்டி நாம் சலுகைகள் தரலாம், எங்களுக்காக வேண்டி சில கொள்கைகள் முன்வைக்கலாம். தமிழ் வேட்பாளர் இருந்தால் கூட கவனமாக இருப்போம். ஆனா இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தாக்கத்துல இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு 50% வாக்குகள் தன்னும் விழுவணும். அதாவது 10 லட்சம் வடக்கு கிழக்குல 10 லட்சம் வாக்குகள் இருந்தால் 5 லட்சம் வாக்குகள் என்றாலும் இவர்களுக்கு விழுவணும். அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கருதுல? அந்த வாய்ப்பே இல்ல. அப்ப அந்த வாய்ப்பே இல்லாத போது தமிழ் பொது வேட்பாளரை வைக்கிறதுன்ற ஒரு அர்த்தமற்றதாக எல்லாம் இருக்கு. அதான் நினைக்கிறேன். பொது வேட்பாளர் இல்லாவிட்டால், அதான் நான் சொன்ன 2வது கருத்து, அந்த மெட்ட 3 பேரும், அதாவது ரணில், திசாநாயக்க, சஜித், தமிழருக்காக வேண்டி இன்னும் ஒரு கொள்கையை முன்வைக்காட்டிக்கு அவளுக்கு புது வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் இல்லாட்டிக்கு அவளுக்கு கட்டாயம் எங்கட வாக்குகளை எடுக்க பார்க்க வேண்டிய நிலைமை வரும். அந்த வாக்குகளை எடுக்கிறதுக்கு அவைகள் கொள்கையில முன்வைக்கணும். இல்ல அதுல நினைக்கிறேன் ஜேவிபி அனுர திசாநாயக்க தெளிவாகவே சொல்லிட்டு 13வது திருத்தத்துக்கு மேல போக மாட்டோம். 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவினோம். இலங்கையில உள்ள அனைத்து மக்களும் ஒன்று, அவர்கள் தமிழர்களாக இருந்தான, சிங்களவர்களாக இருந்தான, முஸ்லீம்களாக இருந்தான, அனைவருக்கும் சம உரிமை இருக்கு. 13வது திருத்தம் மட்டும்தான், மாகாண சபை மட்டும்தான் அவர்களுடைய தீர்வாக வைக்கிறார்கள். அதுல அவர்கள் மிக தெளிவாகவே இருக்கிறார்கள். ரணில் நேர சொல்லிட்டார், காணி உரிமை வராது, போலீஸ் உரிமை வராது. 13 தருவாராம், அதே நேரத்துல காணி உரிமை இல்லாமல். இப்ப இவர் சொல்ற 13 தருவம் காணி போலீஸ் உரிமையோட அனுரா ஜேவிபி. அப்ப இதுல தமிழ் மக்களுடைய தெரிவு எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பிரேமதாசன் என்ன சொல்றாருன்றதை பொறுத்தது. பிரேமதாசன் ரணில நிலப்பாடுண்டா திசாநாயக்கு தான் நான் என்னுடைய வாக்கை போடுவேன். அனுரா திசாநாயக்காவுடைய ஜேவிபி கட்சி இன்னமும் தமிழ் விரோத போக்கு அல்லது ஒரு இனவாத கட்சியாகவே இருக்குதுன்னு சிலர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவைக்கு என்ன சொல்ல? அவைகளுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, ஒரு காலத்துல 70ஆம் ஆண்டுல நாங்கள் யூனிவர்சிட்டியில இருக்கும் போது இனவாத கட்சி தான் ஜேவிபி. அதே நேரத்துல யூஎன்பி வித்தியாசம். 83ல தமிழரை கொலை செய்தாக்கள் ஒரு ஆளையெல்லாம் தண்டிச்சிருக்கணுமா? முள்ளிவாய்க்கால்ல நடந்தது SLFP. அவையிலையும் யூஎன்பியோட தான் ஜெயிக்கணும். அவையில எனக்கு நம்பிக்கை இல்ல. இவரெண்டாலும் ஒரு சொல்றார் இப்படி செய்வாரு. இருக்கிற கெட்டவர்கள்ல இவர் கொஞ்சம் பரவாயில்லைன்னு பாக்கலாமா? குறுகிய கெட்டவர் சொல்லணும். குறுகிய கெட்டவர் இந்த ஆக்கள் இப்படி சொல்லும் போது ஜேவிபி இனவாதம் ஒரு தரம் கேட்கறையில யூஎன்பி இனவாதமா இல்லையாண்டு. சரியான இனவாதம், ராஜபக்சவிலும் சரியான இனவாதம், அவையில ஒன்றுக்கு நம்பிடாது. இப்ப இன்னொரு தரப்பு சொல்லுது இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி பொன்னம்பலம்
சரியான விளக்கம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் தெரிவிக்கிறார். அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? நாங்கள் பகிஷ்கரிச்சால் சிங்களாக்கள் தீர்மானமே தான் முடியும் யார் ஜனாதிபதி என்று. நாங்கள் பங்கு பெற்றினா எங்களுக்கும் அதில் ஒரு சின்ன பங்கு இருக்கும் யார் ஜனாதிபதி என்று. அவர்கள் சொல்றாருன்னா நாங்கள் பங்கு பெற்றியும் ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்ப இவ்வளவு காலம் என்ன நடந்தோ அதுதான் நடக்க போகுது. அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. என்ன விதத்துல அப்படி சொல்லிடணும் ஒரு பிரயோசனமும் இல்லை என்று. அவர்கள் தானே போய் 2005 ரணில்கிட்ட கொடுத்து இந்த ரணில்கிட்ட இல்ல சாரி ராஜபக்சட்ட அதிகாரத்தை கொடுத்தவைகள் அந்த முறை பங்கு பெற்று இருந்தால் தமிழர் அந்த 2005 வாக்குல பங்கு பெற்று இருந்தால் மெட்ட பக்கம் வந்திருக்கும். இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பு இல்லாமலும் போயிருக்கலாம். அப்படி அது சரி. அப்படி இவன் சொல்றதாங்க கவனமா கேட்கணும். மெய்யான்னு தான் இப்ப கேட்கணும். எல்லாம் சொல்லுவேணும் வாயால. கஜேந்திரகுமார் அவையில என்ன எஸ்டேட் தமிழரை வித்தாக்கள் என்ன நிறைய தமிழர்களை நிச்சயமாக அதெல்லாம் நான் ஒரு கால ஒரு சதத்துக்கும் நம்ப மாட்டேன். எங்கட தீர்மானம் அடுத்த ஜனாதிபதி நியமிக்கிறதுல கட்டாயம் எங்களுக்கு ஒரு இடம் எடுத்துக்கொள்ளணும். பாய்காட் சரி வராது. சொல்றது டைகர்ஸ் துணி வருது 2005 ஜனாதிபதி தேர்தலை தான் பகிஷ்கரிக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலில் தாங்கள் போய் அந்த அங்கல்ல இருக்க விரும்புகிறார்கள். அப்படி என்னன்னாலும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் கட்டாயம் ஒரு பங்கிருக்கணும். பங்கிருந்தா தான் எங்களுக்காக வேண்டி சில கொள்கைகள்லாம் முன் வைப்பின சில கொள்கை மாற்றக்கூடும். கொள்கையில முன் வச்சு போட்டது மாற்றக்கூடும். எப்படியோ இதுல இன்னொரு தரப்பு வாதம் என்னன்னு சொன்னால், அதாவது ஒன்று பகிஷ்கரிப்பு, அது சரிவராது, அதை சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்தது பொது வேட்பாளர், அதுவும் கேள்விக்குறியில இருக்குது. அதுவும் தமிழ் மக்களுக்கு எவ்வளவு சாதகமாக இருக்கும் என்றது ஒரு சிக்கல் இருக்குது. இன்னொரு கருத்தாக்கம் வைக்கப்படுது, இலங்கைக்கான பொது வேட்பாளர் ஒருவரை வைக்கணும். அதாவது இலங்கையில உள்ள அனைத்து மக்களும் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை வைக்கணும் என்று. இப்ப இந்த பொது வேட்பாளரும் ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் இல்லை. யார சொல்லி இலங்கைக்கு முழு தமிழரா இல்ல எல்லாரும் சேர்ந்து சிங்களாக்களோட இலங்கை மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை வைக்கணும் என்ற ஒரு கருத்தாக்கம் வைக்கப்படுது. அது நடக்காது. கட்சி பிரிவு இருக்கும் போது ஒரு நாள் நடக்காது. இல்ல அப்படி ஒருவர் நிறுத்தப்பட்டாலும் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்ல எல்லாத இலங்கையரும் சேர்ந்து வச்சால் ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படியே நடக்காது, ஒரு நாள் நடக்காது. இவர்களுடைய வாதம் என்னென்றால், அதாவது இலங்கையுடைய அரசியல் அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக ஒரு தீவிர இடதுசாரி பின்புலம் உள்ளவர்கள் தான் இந்த கருத்தை வைக்கிறார்கள். அவர்கள் ஒரு கேண்டிடேட் நிறுத்துவார்கள். ஆனால் அவர் வெல்வதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் இருக்காது. சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கேள்வி என்னென்றால், ஒரு கொள்கை அடிப்படையில அவர்களுக்கு வாக்களிப்பது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு ஒரு கொள்கை அடிப்படையில அவர்கள் வெல்லாவிட்டாலும் அவர் ஒரு நல்ல கொள்கையை வச்சிருக்கிறார். அந்த கொள்கை அடிப்படையில அந்த வாக்கை அளிக்கிறது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? அது ஒரு வீண் வாக்கா தான் இருக்கும். இப்போதைக்கு நாங்கள் சஜித்துக்கும் திசாநாயக்கும் இடையில யார் கூட தமிழருக்கு தருவார்கள் என்றதை பார்க்கணும். எனக்கு அதுல ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, சஜித் போன தேர்தலுக்கு முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் சொல்லிக் கொண்டிருந்த போர்க்குற்றம் எல்லாம் கொண்டு வருவார் குற்றச்சாட்டுகள். கடைசி நேரத்துல கோத்தபாய வெளில போறாருன்னு தெரியும், அவரும் மங்கள மாறிட்டாரு. இப்போதைக்கு சுத்தமா இருக்கிற ஒரு ஆள் திசாநாயக்கா தான். அவர் எலெக்ஷன் கிட்ட வேற மாறுறாரோ எனக்கு தெரியாது. அவரும் அவங்கள மாதிரி தான் மாறினால் நான் தலையிட மாட்டேன். இப்ப நீங்க சொல்றீங்க இருக்கிற தெரிவுக்குள்ள திசாநாயக்கா ஒருவர் தான் ஒரு நம்பகமான ஒருவராக இருப்பதாக. அப்படி அந்த வார்த்தையை நான் பார்க்க மாட்டேன். அவரெல்லாம் கொஞ்சம் கொண்டாலும் ஒரு ஹோப் இருக்கு, நம்பிக்கை இருக்கிறது என்று. அதுல ஓரளவு உண்மையும் இருக்குது. என்னென்றால் தமிழ் மக்களுக்கு தான் என்ன கொடுக்க மாட்டேன் என்றதை அவர் மிக தெளிவாகவே சொல்லிட்டினார். அதுவும் நல்ல குணம். அவர் ஒரு போலியான ஒரு வாக்குறுதியை வழங்கல. 13வது திருத்தத்துக்கு மேல தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வும் இல்லை. 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படும். அந்த அடிப்படையில அடுத்தது இன்னொன்று இருக்கு, இணைய கட்சிகள் பெரும்பாலும் ஆட்சிக்கு வந்து போயிருக்கின்றன. இவர்கள் தான் இதுவரைக்கும் ஆட்சிக்கும் வரையில. அந்த அடிப்படையில அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் என்று பலரும் கருதுகின்றார்கள். அந்த கருத்தாக்கம் உங்கள்டையும் பாக்குறேன். நான் அந்த கருத்தாக்கம் நானும் அந்த பக்கம் சார்தான் இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளணும். அப்படி ஒரு தீர்மானம் நான் எடுக்க இல்லை. சஜித்லான் எனக்கு ஒரு காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த போன ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் தன்னுடைய நிலைமையா மாத்தினது எனக்கு ஒரு துக்கம். ஆனா எனக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது உங்களோட நிலைப்பாடு அனுரா திசாநாயக்கா மீது ஒரு சின்ன அனுதாபம் ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கல. பெரும்பாலும் கல்வி சமூகம் ரணில் மீதுதான் இன்றைக்கும் ஒரு அற்று கொண்டவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக யாழ்ப்பாணத்திலேயும் ரணிலுக்கு வாக்கு விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. நீங்கள் எப்படி பாக்குறீங்களா? அது வகுப்புவாதம். அவர் எங்களை போல ஆள் இங்கிலீஷ் பேசுறார்,
படிச்சவர். எனக்கு அனுரா திசாநாயக்கல இருக்கிற இன்னும் ஒரு குறை, நான் இப்ப அவரோட பேசினாலும் சிங்களத்துல தான் பேசுவேன். யாழ்ப்பாணத்துல வந்து அப்படி செய்யக்கூடாது. அது எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியெல்லாம் கொஞ்சம் எழுப்புது. அதை பற்றி நீங்க அவரோட கதைச்சிருக்கிறீங்களா? வேறு ஆக்களும் சொல்லி இருக்கிறேன். அவரோட வழக்கமா அவரோட கதைக்கு வேறு ஆக்களும் இருக்கிறபடியா நான் அதை பற்றி பேசல. அப்படியே நான் கதைப்பேன் கேள்வியை. கட்டாயம் இதை நீங்கள் சுட்டி காட்டுவீங்க. கட்டாயம் சுட்டி காட்டுவேன். அடுத்தது அவர் தனிப்பட்ட முறையில உங்களோட பேசுகின்ற போது இந்த மாகாண சபையை முழுமையாக அமுல்படுத்துவதை பற்றி பேசி இருக்கிறார். இல்ல அது இப்ப கிட்டடியிலானே நான் இப்ப கிட்டடியில ஒருத்தரையும் சந்திக்க இல்லை. நான் கொழும்புக்கு போறேலேன்னு இருக்கிற ஒரு செத்த விட அப்படியே நான் நடந்தாலே ஒழிய ஒரு செத்த வீட்டுக்கு போனான், ஒரு கல்யாணத்துக்கு போனான், யாழ்ப்பாணத்துக்கு வெளியில போறே இல்லை. அடுத்த முறை கட்டாயம் கொஞ்சம் பேர் அவர்கள் உங்களோட உரையாடுறதுக்கு தயாரா இருக்கிறோமா? இருக்கிறமாக்கள் ஏனைய தமிழ் கட்சிகளோடையும் இவர்கள் ஜேவிபி உரையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு அது தெரியாது. நான் நினைக்கிறேன் சுமந்திரன் சரியான ரணில் பக்கம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு தெரியாது, நிச்சயமா தெரியாது. அப்படித்தான் ஒரு சாயல். ஆனால் கடந்த ஜேவிபி யாழ்ப்பாணம் வந்திருந்த போது அந்த கூட்டத்தில் இவர் கலந்து கொண்டாரு. அதுக்கான விமர்சனமும் வந்திருந்தது. கதைக்கிறதுல ஒரு பிள்ளையும் இல்ல. கதைச்சாதான் ஆக்களை அறியலாம். அதுக்காக எப்படி ஆக்களை விமர்சிக்கிறது? கதைக்கணும். விமர்சனம் பேச்சுவார்த்தை எல்லாம் கூட தேவை. ஜனாதிபதி தேர்தல் வந்து ஒரு வளமையான ஜனாதிபதி தேர்தல் பார்க்க ஒரு போட்டியானதாக அமையும் என்று பாக்குறீங்களா? அமைய கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். யாரும் ஒரு ஆள் முற்றாக தமிழருக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு ஆள் வரணும் என்றுதான் நான் விரும்புறேன். ரணில் எத்தனையோ தரம் எங்களுக்கு மாத்திட்டார். 2015 ஆண்டுல இருந்து 5 வருஷம் முடிஞ்சே இல்லைன்னு. ஆனா தமிழ் கட்சிகள் பெரும்பாலும் ரணிலுக்கு சார்பாக திரும்புறதுக்கு தானே வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதான் நான் சொன்ன வகுப்புவாதம் உண்டு தங்களோட. அதோட நான் நினைக்கிறேன் சஜித் பிரேமதாசாவுடைய சாதிய சம்பந்தமான விஷயமும் அதுல ஆளுமை செலுத்தும் நினைக்கிறீங்களா? சிங்களவருக்குள்ள செலுத்துறது, தமிழ் மக்களுக்குள்ள அவருக்கு அவளுக்கு எவ்வளவு பெருசா தெரியுமோ தெரியாது. அவர் அந்த வண்ணார் சார்ந்தவர். அது இவளுக்கு யாழ்ப்பாணத்துல உள்ளவர்களுக்கு இது மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கும். போறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன பிரேமதாசா மீதான விமர்சனங்கள்ல அதுவும் அடுத்தது இன்னொரு சிக்கல் இருக்கு. சஜித் பிரேமதாசா யாழ்ப்பாணத்தினுடைய பிரதிநிதியாக நியமித்தவர் உரிமையாண்ட ஜெயந்திரன். இவ்வாறானவர்களை இவர்கள் நியமிக்கின்ற போது தமிழ் மக்கள் எப்படி இவர்கள் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவீங்க? அதை எப்படி நம்பிக்கையை ஏற்படுத்தும்? தரமான ஒரு சிலரை தங்களை பிரதிநிதிகளாக எப்படி இந்த பெரும்பான்மை கட்சிகள் நியமிக்கணும்? இல்ல, கணேசலிங்கத்தை பீடாதிபதியா ஏற்றிருக்கிறோம், சண்முகலிங்கத்தை வைஸ் சான்சலரை ஏற்றிருக்கிறோம். என்ன கூட எங்களுக்கு இதுக்கு என்ன எங்கட சமுதாயத்துல கொள்கையே இல்லைங்கிறது. எங்களுக்கு யார் சாதகமோ அவரை தான் எடுப்போம். அப்படி ரணில நம்புறதுதான் எனக்கு ஒண்ணு. எத்தனையோ தரம் வாக்குகளை முகரிட்டு அந்த வாக்கு பொய்க்காரன், வெறும் பொய்க்காரன். ஆக எங்களோட இங்கிலீஷ்ல அழைக்கலாம் அவற்ற ஃப்ரெண்ட்ஸ், எங்கட ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அவற்ற பிளான். நான் நம்ப மாட்டேன். வெளிப்படையா சொல்றேன், நான் ஒரு நாள் நம்ப மாட்டேன். நினைக்கிறேன் இந்த புள்ளியோடு இந்த உரையாடலை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்களையும் கடந்த சில நேர்காணல்கள்ல பேசி இருக்கின்றோம். இவ்வளவு நேரத்தையும் நீங்கள் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை மிக வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. திருப்பி சந்திப்போம்.